Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillah. எனக்கு அருகு சார் ஒரு 1% சரி ஈக்காதா. ஸோ நான் எழுதினத்தில் கொஞ்சம் தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதில் ஒரு குஞ்சு தான் எழுதி எங்கிட்ட அமிஷாபு மீந்தார். கிட்டத்தட்ட 3 நாளாக ஜோடிச்சு. முதலாவது எந்த கார்குசாரியை சொல்கிறேன்னு வந்து எனக்கு வந்து ஷாமில் அமித் சாஹிப் கிட்ட தான் மஷூரா கேட்டேன் என்னோடய சிச்சுவேஷனை வச்சு. ஷாமில் அமித் சார் சொன்னார் உங்களுக்கு மஷூரா இல்லைன்ட்டு, உங்களோட சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு மஷூரா இல்லைன்னாரு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பெய்துட்டு வந்துட்டேன். அப்படின்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி அவர் நீயத்துக்கு எப்படி சிச்சுவேஷனை மாற்றுறான். என் சிச்சுவேஷனுக்கு போவேலாம் மஷூரா சொன்னார், உங்களுக்கு எப்படி போகிற உங்களுக்கு போவேலாம், உங்களோட இவ்வளோ பிரச்சனை இது. ஆனால் அது எல்லா பிரச்சனையும் நல்லா சொல் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவாக தந்தேன். அது எனக்கு சொல்ல தேவையில்லை, ஆனால் எக்ஸ்ட்ராவாக தந்துட்டு போய்த்து வந்தேன் அல்ஹம்துலில்லாஹ். ஏர்போர்ட்ட விஷயம் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இ விசாக்கு வேறு செக்ஷன் ஒன்று இருக்குது. இ விசா ஒரு தரக்கா போய்த்து வந்தேன். அப்போ சிலவங்க சொன்னாங்க 2வது தரக்கா 3வது தரக்கா போனால் கேள்வி, ஒரு கேள்வியும் இல்லை. அவன் எனக்கு நீங்கள் இதுக்கு முந்தி வந்தேன்னு தான் கேட்டான். நான் சொன்னேன் வந்தேன். என்னத்துக்கு போகிறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஷாப்பிங்க்கு போகிறேன்ட்டு. யாருக்கு ஷாப்பிங் சார்? நான் சொன்னேன் எனக்கும் ஒய்ஃபுக்கும் 2 பேருக்கும் ஷாப்பிங் பண்ணணுவேன். நல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்ரீலங்காலேருந்து வாருங்கன்னு கேட்டான். நான் சொல்ல கட்டார்லேருந்து வரேன். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. சிரிச்சு கொண்டு ஒரு 2-3 செகண்ட் சரி இல்லை. ஃபோனில் தான் விசாவை காட்டினேன், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதில் சாத் மௌலானா பயனில் ஒரு விஷயம் சொன்னார். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பற்றி எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்வான். நாங்கள் ஏர்போர்ட்டில் இவன் பிரச்சனை பண்ணுவான் கேள்வி கேட்பான்ட்டு தலையில் சுற்றி கொண்டு போனால் அது அப்படி தான் நாங்கள் நினச்சேன்டா இது நாங்கள் தீண்டு விஷயத்துக்கு போகிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவி செய்வான்ட்டு. போகல ஒரு கேள்வியும் இல்லை, வரக்குள்ள கேள்வியே இல்லை. போகல சரி கேட்டால் என்னதுக்கு போகிறேன், வரக்குள்ள அப்படி சரி கேட்கல. ஸோ ஹைர், அது எக்ஸ்ட்ராவாக சொன்னது, இது கார்குசாரி இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் போன முத நாள் கொஞ்சம் ஃப்ரைடே நாங்கள் போனோம், சாட்டர்டே தான் ஸ்டார்ட் ஆகிச்சு. அமித்ஷா சொன்ன மாதிரி ஃபாரின் செக்ஷனில் தான் வச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த ஜோடுக்குன்னு சொல்லி 25 நாட்டுக்கு மேலே வந்திருந்தாங்க. குறைஞ்சது 25 நாட்டில் வந்திருந்தாங்க ஜோடுக்கு மட்டும். அதில் வந்து எல்லார்கிட்டையும் கார்குசாரி கேட்க டைம் கீக்கல. சாத் மௌலானாவே கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்டை கார்குசாரி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 10:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 12:30 1 மணி மட்டும் கார்குசாரி கேட்டாங்க. அதை 25 நாடு சரியா. அதை 25ல் 15 தான் கேட்டாங்க. 25க்கு கூட வந்திருக்கும். நான் 15 தான் கேட்டாங்க. அது 15ல் ஒரு 14 தான் நான் எழுதி வச்சு கொண்டிருக்கிறேன். அதை நாட்டு கொஞ்சம் சொல்கிறேன். இது நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு 1% தான் எழுதிக்கிறேன்னா. முதலாவது கார்குசாரி அமெரிக்காவில் தான் ஸ்டார்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரினிடாட் அண்ட் வந்துச்சு ஒரு நாடு, இந்தோனேஷியா அண்ட் டொபாக்கோ. ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ, அது பேரே கஷ்டமாக சொல்கிறதுக்கு. நாட்டு உலகத்துடைய கடைசி அது ஒரு 2 டெட்டு. அது எனக்கு ப்ரொனன்சியேஷனே வருது இல்லை. இந்தோனேஷியாவில் வந்துச்சு, ஃபிஜியில் வந்துச்சு, ஐவரி கோஸ்ட், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, எங்கட ஜம்பியா, தாய்லாந்து, மாலி, புருமா, கென்யா, கட்டாரும் சொல்லிச்சு, நியூசிலாந்து. இது தான் இதில் 14 இன்னொன்று ஒரு நாடு சொன்னிச்சு, எனக்கு நினைவில்லாத நாடு. இது சொல்லக்குள்ளே டைம் எடுச்சு. இப்போ இதுக்கு அங்கே சொல்லக்குள்ளே 2.5 ஹவர் போச்சு. இதில் சின்ன சின்ன ஹைலைட்ஸ் மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். அமெரிக்காவில் இஜித்துமா பற்றி சொன்னாங்க. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 3850 பள்ளி இருக்குது. அது 3850 பள்ளியில் 500 பள்ளியில் அஞ்சமல் நடக்குது. கிட்டத்தட்ட 500 பள்ளியில் அஞ்சமல் நடக்குது. அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க. அமெரிக்கா இஜ்துமாவில் அங்கே ஆலிங்கள் லிஸ்ட் போட்டாங்க தானே, அமெரிக்காவில் இருக்கிற ஆலிங்கள் ஒரு ஆலிம் சரி ஜோடுக்கு வராமல் இருந்ததில்லை. எவ்வளோ உழைப்பு செஞ்சாங்கன்றா துவா கடைசிக்கு ஜோடில் துவாவில் தானே முடியும். அதை துவாக்கு முந்தியும் நிசாமுல்லா சொன்னாங்க. துவாக்கு முந்தி கஸ்து பெய்த்து கடைசி ஆலிமை துவாக்கு கொண்டு உட்கார வச்சாங்களாம் ஜோடில். அவ்வளோ உழைப்பு நடத்திக்குது அமெரிக்காவில். ஒரு ஆலிம் சரி மிஸ் ஆகலைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்தோனேஷியாவில் கார்குசாரி ஒன்று சொன்னாங்க. 7 லட்சம் உலமாக்கள் இந்தோனேஷியாவில், 7 லட்சம். இதெல்லாம் வந்து அங்கே போனால் தான் வேலை இவ்வளோ எல்லாம் ஆகிக்குதா என்று சொல்லி 7 லட்சம் உலமாக்கள். அதில் வந்து ஒரு வருஷம் முடித்த உலமாக்கள் 2650. சாத் மௌலானா உடனே திருப்பி கேள்விக்கிட்டார், 7 லட்சம் உலமாக்கள் ஈக்கிற வீட்டில் ஒரு 2600 ஒரு வருஷம் முடித்தாங்கன்ட்டு. அதுக்கு கம்பேரிட்டிவ் கார்குசாரி நான் சொல்கிறேன். தாய்லாண்டில் 7000 உலமாக்கள், 7000 உலமாக்கள். அதில் 701 பேர் ஒரு வருஷம் பேசிக்கிறான். அப்படின்டா கிட்டத்தட்ட 10%.
அப்போ 7,10% உழைப்பு நடந்திருந்தா கிட்டத்தட்ட 70,000 பேர் ஒரு வருஷம். இதுதான் உடனே அவர் கேள்வி கேட்டார் அசாத் மௌலானா, என்ன இவ்வளோ 7 லட்சம் ஆளுங்க இருக்கிறாங்க, இவ்வளோ போனேன்ட்டு. சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் ஐவரி கோஸ்ட்டில் 24 hours இயங்குகிற மஹல் ஆகிதுன்னு சொன்னாங்க. 24 hours ஹயாத்தாவர பள்ளி. ஆஸ்திரேலியாவில் 327 ஆளுங்கள் இருக்கிறாங்க. 4 மாதம் 323 பேர் இருக்கிறாங்க. அதில் வருஷம் போலாக்கள் 16 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. தாய்லாண்டில் கார்குசாரி சொன்னேன், அதில் 3 சில்ல முடிச்சாக்கள் 13,000 பேர் இருக்கேன்னு சொன்னாங்க தாய்லாண்டில். அதில் 1,300 பேர் வருஷம் 4 மாதம் போகிறாங்க. எங்களுக்கு கட்டார் கார்குசாரியோட கம்பேர் பண்ணுறவங்கள எல்லாம் நத்திங். சரியா, ஒவ்வொரு கார்குசாரி. தாய்லாண்டில் லேடிஸ் சில்ல முடிச்சாக்கள் 1,500 பேர் இருக்கிறேன்னு சொன்னாங்க. 1,500 பேர், 1,500 ஜோடுகள். புருமா அங்கே கார்குசாரி சொன்னாங்க 9,500 வீட்டில் ஊட்டுத்தாலி நடக்குது. 9,500 வீட்டில் ஊட்டுத்தாலி நடக்குது. 1,100 வீக்லி தாலி நடக்குது. எங்கள்கிட்ட அல்கல் ஒன்று வச்சாலே அவன் 10 ஈகுமா 20 ஈகுமா. 1,100 வீட்டில் வீட்டு தாலி நடக்குது. கென்யாவில் சொன்னாங்க 22,000 வீட்டில் ஊட்டு தாலி நடக்குது. கென்யாவில் 22,000 வீட்டு. சவுத் ஆஃப்ரிக்கா நாடு. 3 சில்ல முடிச்சாக்கள் 4,000 பேர் இருக்கிறாங்க. அதில் 700 பேர் வருஷம் போகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 3 சில்ல முடிச்சாக்கள் 4,000 பேர், ஆனால் 22,000 வீட்டில் வீட்டு தாலி நடக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு சில்ல கார்கு ரெண்டாலும் 3 சில்ல கொடுத்த 5 மடங்கு வீட்டில் வீட்டு தாலி நடக்குது. அப்படின்னா வக்து 3 சில்ல போகாதாக்களும் இந்த வீட்டு தாலியும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணணும். சும்மா இப்போ உண்மையாக சொல்ல போனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகிச்சுன்னா, நானும் மஷானும் பேசிக்கொண்டு இருந்தேன். எங்கட கம்பெனியில் போர்ட் மீட்டிங் வைக்கிறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறாங்க, கேபிஐ கொடுக்குறாங்க. சேம் மெத்தட். அதை விட சுப்பீரியாக அங்கே நடந்து கொண்டிருக்குது உழைப்பு. ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் மட்டும்தான் இல்லை, எல்லாமே அப்படி நடந்து கொண்டிருக்குது. மாஷா அல்லான்ட்டு. நியூசிலாண்டை கார்குசாரி சொன்னாங்க, நியூசிலாண்டில் கிட்டத்தட்ட 3 சில்ல முடிச்சாக்கள் 187 பேர், அதில் 6 பேர் வருஷம் போகிறாங்க. நியூசிலாந்து கம்பேர் டு அடுத்த நாடு முஸ்லீம்கள் குறைய நாடு தானே. 40 days முடிச்சாக்கள் 276, அதில் 34 பேர் வருஷம் போகிறாங்க. ஹைர். அதுக்கு பிறகு அந்த நேட் ஈவினிங் வந்து ஃபுல் ஃபிகர் கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours 4 hour ஃபிகர் எடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்டை பற்றி மட்டும் 2 ஜாய் ஸ்டூடெண்ட் பற்றி ஃபிகர் எடுத்தாங்க. ஒன்று மதரசாவில் படிக்கிற பிள்ளை, அது கம்ப்ளீட்டாக வேறு ஃபிகர் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஃபிகர் எடுத்தாங்க ஃபுல்லாகவே ஹை இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பிள்ளை. அதில் வந்து எப்படி என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற முழு ஸ்டேட்லேயும் கார்குசாரி சொன்னாங்க. அதுக்கு பிறகு முழு இந்தியாவிலையும் எப்படி உழைப்பு செய்யணும், இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைஸ் கொடுத்தாங்க. ஏன்னா முழு ஸ்டூடெண்ட் பொறுப்பு அவங்களோட நாட்டுக்கு அவங்கவுங்க ஓன் டிசிஷன் எடுக்க சொன்னாங்க. குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 2 ஜித்துமா வைக்க சொன்னாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. 2 ஜித்துமா என்னத்துக்கு, வெக்கேஷனுக்கு முந்தி வெக்கேஷன் எக்ஸாம் முடிகிறதோட வச்சு வெக்கேஷனோட வக்து அனுப்புறதுக்கு. ஏன்னா 2 லீவ் மாதிரி வருது, அது கட்டாயமாக சொல்கிறாங்க. முக்கியமாக சொன்னாங்க 9ஆம் வகுப்புக்கு கூடேண்டா முழு நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எடுக்க சொன்னாங்க. கிரேட் 9 கூட ஆக்கள்கிட்ட முழு ஸ்டூடெண்ட்டையும் லிஸ்ட் எடுக்க. லிஸ்ட் மட்டும் இல்லை, எத்தனை ஸ்கூல் இருக்குது, எத்தனை இன்ஸ்டியூட் இருக்குது, எத்தனை மதரசா இருக்குது, முழு லிஸ்ட்டே எடுக்க சொல்லேன்னு சொன்னாங்க. நான் எங்களுக்கு சொல்கிறேன், அவங்க எல்லாம் எடுத்துக்கணும் வந்திருந்தாங்க. வரவங்க எல்லாம் எடுத்துக்கணும் வந்திருந்தாங்க. நான் எங்களுக்கு சொல்ல எடுக்கணும் வேண்டி. எங்கிட்ட அப்படி ஒன்று இல்லை தானே விஷயம். எத்தனை இன்ஸ்டியூட் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்குண்டா எத்தனை ஹாஸ்டல் இருக்குது, லேடிஸ் ஹாஸ்டல் எத்தனை இருக்குது, ஆண்கள் ஹாஸ்டல் அத்தனை லேடிஸ் ஹாஸ்டலுக்கும் லேடிஸ் ஜமாத் அனுப்பி எல்லா லேடிஸ் ஹாஸ்டல்லையும் தாலீம் ஸ்டார்ட் ஆக சொன்னாங்க. எங்களுக்கு சொன்னாங்க, ஆனால் தாலீம் ஸ்டார்ட் ஆகிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ப்ளே கிரவுண்டை விசிட் பண்ண சொன்னாங்க. கிட்ட எல்லாம் ஒரு மஸ்ஜிதுக்கு அவங்களுக்கு அரவுண்டில் இருக்கிற ஸ்கூல் என்ன இன்ஸ்டியூட் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள சொன்னாங்க. அப்புறம் வந்து ஓகே, அதில் டெல்லியில் கார்குசாரி ஒன்று மட்டும் சொல்கிறேன். டெல்லியில் மட்டும் 347 மதரசா இருக்குது. அதில் 324 மதரசாவில் 5 அமல் நடக்குது. அஷான் எனக்கு சொன்னால் இன்றைக்கு தான் தெரியும் மதரசா ஒன்றில் 5 அமல் நடக்குதா என்று. 5 அமல் என்றால் பூர்த்தியாக 5 அமல் நடக்குது மதரசாவில். மதரசா என்றால் எங்களோட ஆலிங்கள் படிக்கிற இடம். அப்போ அங்கே வந்து தில்லியில் மட்டும் 1600 இன்ஸ்டியூட் இருக்குது. அதில் 73,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் 11,000 ஸ்டூடெண்ட்ஸ் 5 அமல் பூர்த்தியாக செய்கிறாங்க. 5 அமல் செய்கிற ஸ்டூடெண்ட் 11,000 பேர் இருக்கிறாங்க. அதை கார்குசாரியை கேட்டுட்டு
அதை கேட்டவர் சொன்னார் இது உழைப்பு சரியான போதான்னு சொல்லி அவர் ஒரு கார்குசாரி சொன்னார் சார். அவர் சொன்னார் யூகேட கார்குசாரி. அவர் சொன்னார் இது நீங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டே உங்களோட உழைப்பு சரியான குறவு. அவர் சொன்னார் யூகேல கார்குசாரி 12 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 12 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 12,000 இன்ஸ்டியூட் இருக்குது. 855 ஜோடு ஒரு வருஷத்துக்குள்ளே செஞ்சுக்கிறாங்க. 855 ஜோடை செஞ்சு 50,000 ஸ்டூடெண்ட்டுக்கு கூட கெதர் பண்ணிக்கிறான். அப்புறம் எத்தனையோ வக்து வெளியாகனு எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் எழுதலை, எழுதினதெல்லாம் இல்லை. அது 50,000 ஸ்டூடெண்ட் சேர்த்துக்கிறாங்க. இப்போ நாங்கள் யோசிக்கணும் எங்கள்கிட்ட ஒரே ஒரு 2 ஜமாத்தோ தான் பெய்து கொண்டிருக்குது நான் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட் ஜமா. அதுக்கு அமிஷா வேறே ஃபிக்கர் ஒன்று எடுத்து உழைப்பு செய்யணும் விஷயம். அப்புறம் அவர் அதை குறவேன்னு சொல்லி ஒரு கார்குசாரி சொன்னார். உழைப்பு எப்படி நடக்குதுன்னா மிசிறில் ஒரு கார்குசாரி சொன்னாங்க எல்லாம் தொழுவைக்கும் போகிறோம் 5 நேர தொழுவைக்கு போகிறோம் தஸ்கீல் பண்ணி ரமலானில் ஜமாத் அனுப்பிக்கிறாங்க. ரமலானில் மட்டும் 150 ஜமாத் வெளியாகிக்குது. எல்லாம் தொழுவைக்கு போகிறோம் பயான் வச்சு வக்து ஒவ்வொரு தொழில் வக்துலேயும் ரவாங்கி செஞ்சுருக்காங்க. ரவாங்கி எஜிப்தில் சொல்லி வக்துலேயும் ஜமாத் ரவாங்கி செஞ்சு வெளியாகிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இப்போ இந்த ஸ்டேட்டில் வெரி ஹை லெவல் கார்குசாரி சொல்கிறேன். மகாராஷ்டிரா என்ற ஒரு ஸ்டேட்டை சொன்னாங்க. அதில் 12,000 ஆலிம்கள் இருக்கிறாங்க. அதில் 141 பேர் 2 வருஷம் முடிச்சிட்டாங்க. 3வது வருஷம் அவங்களோட ஜமாத் வந்து இப்போ பிரேசிலில் வேலை செஞ்சு கொண்டிருக்கேன்னு சொன்னாங்க. அப்புறம் 3 சில்ல முடித்தவங்க அது ஆலிங்கல்ல 1400 பேர் வருஷம் 3 சில்ல போகிறாங்க ஆலிங்கல்ல. ஆந்திராவில் வந்து 4 பள்ளி 24 ஹவர்ஸ் அப்படி சொன்னாங்க. ஆந்திராவில் மட்டும் 25,000 வீட்டில் தாலீம் நடக்குது. அஞ்சமலோட தாலீம் நடக்குது 25,000. இப்படி நிறைய சொன்னாங்க, நான் ஹைலைட்ஸ் மட்டும் போட்டிக்கிறேன். கர்நாடகாவில் 20 மஸ்ஜிதில் 24 ஹவர்ஸ் இயங்குது. 20 மஸ்ஜித். இதில் ஒரு மஸ்ஜிதை சொன்னாங்க, அதில் இருந்து மட்டும் 20 ஜமாத் 3 சில்ல பேசிக்குது ஒரு மஸ்ஜிதால். இது அது 3 மந்த்க்குள்ள. தமிழ்நாட்டில் 4 மாதம் முடித்தாக்கள் 21,000 பேர். அதில் வந்து 6,080 மஸ்ஜித் இருக்குது, 722 தக்கே இருக்குது, 109 ஜும்ராத்திரி நடக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 40,000 வீட்டில் வீட்டுத்தாலி நடக்குது. அப்புறம் கேரளா கார்குசாரி, மேவாத் கார்குசாரி அதை சொன்னேன். அப்புறம் வந்து மஷூரா பண்ணாங்க ஜோட். ஒவ்வொரு நாட்டில் எப்போ ஜோட் வைக்கிறேன்னு மஷூரா பண்ணாங்க. நான் நினைக்கிறேன் அது ஃபுல்லாக எழுதலை என்று அவ்வளோக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு இடிக்குதாங்க சார். அப்புறம் ரைட் ஓகே பயான் என்ற அமிஷாப் இதில் இன்னும் ரெண்டு விஷயம் அதை சொல்லிடுறேன். அதை இதுதான் ஆக முக்கியமானது. என்டையர் ஜோட்லேயும் வெளிநாட்டுக்கு ஸ்டேட் வைஸாக 156 ஜமாத் தர்த்தீப் பண்ணாங்க. சரியா? அது 156 ஜமாத் 44 ஜமாத் இல்லை. அது ஒன்றாவது ஃபஸ்ட்டுக்கு தர்த்தீப் பண்ணாங்க. 3வது வருஷம் போகிறாக்கள். அது 3வது வருஷம் போகிறாக்களை தர்த்தீப் பண்ணிட்டு சொன்னாங்க. இப்போ எப்படி தர்த்தீப் கொடுக்குறாங்கன்ற ஆலிம்களுக்கு 1வது வருஷம் முடித்து 2வது வருஷம் முடித்து 3வது வருஷம் முடித்து வருஷம் 6 மாதம் அப்படி கொடுக்குறார்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் நாங்கள் என்ன தப்லீக் பண்ணி கொண்டிருக்கிறேன் அதை கேட்க போகல. அப்புறம் அது 156 ஜமாத்தில் 2வது வருஷம் போகிறாக்கள் இருந்தாங்க. போகிற ஜமாத் லிஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அதுக்கு போகிறோம் 1வது வருஷம் போகிறாக்கள் லிஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கொடுத்துறாக்கள் ஜமாத் பேர் அப்படின்ட்டா சொன்னாங்க. அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எங்கே போகிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஜமாத் சரி இந்தியாவில் வேலை செய்கிற ஜமாத் இல்லை, எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு போகிற ஜமாத். சரியா? 156 ஜமாத். அதில் வந்து இன்னொன்று சொன்னாங்க, 156 ஜமாத்தில் அதுக்கப்புறம் 6 மாதம், அதுக்கப்புறம் 5 மாதம், அதுக்கப்புறம் 4 மாதம். 4 மாதம் தான் குறையா. அதுக்கப்புறம் 2 மாதம் ஒன்றுச்சு, அதுதான் லோவஸ்ட். ஆனால் அந்த 2 மாதம் என்னென்னா பெண்கள் மஸ்தூரத் ஜமாத். சரியா? அது மஸ்தூரத் ஜமாத் மஸ்தூரத் ஃபாரின் எல்லாமே ஃபாரின் 156 ஃபாரின். அது மஸ்தூரத் ஜமாத் சொன்னாங்க. அதை நான் எழுதி கொண்டேன். கிட்டத்தட்ட 36 நாடு. அதை குயிக்க நான் வாசிக்கிறேன். இது மஸ்தூரத் ஜமாத் போகிற நாடு. சில நாடு ரிப்பீட் ஆகும். கொங்கோக்கு போகுது, இந்தோனேஷியாவுக்கு, எல்லாம் 2 மாதம். கொங்கோக்கு போகுது, இந்தோனேஷியாவுக்கு போகுது, தாய்லாந்து போகுது, ஜப்பான் போகுது, ஜமைக்கா போகுது, பிலிப்பீன் போகுது, வியட்நாம் போகுது, சவுத் ஆஃப்ரிக்கா போகுது, புருண்டி போகுது, பஹ்ரைன் போகுது, தன்சானியா, மடகாஸ்கர், சவுத் கொரியா, மலேசியா, மெடகாஸ்கர் ஈஸ்ட்டுக்கு கொண்டு போகுது. அதில் ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் இருக்கேன்னு அங்கே டார்கெட் பண்ணி போகிறாங்க. தமிழ்நாடு ஜமாத் ஒன்று மெடகாஸ்கர் ஈஸ்ட்டுக்கு. டர்க்கி போகுது, ஆஸ்திரேலியா போகுது, கென்யா போகுது, பங்களாதேஷ் போகுது,
மொரீஷியஸ் போகுது, வெஸ்ட் அமெரிக்கா போகுது, பங்களாதேஷ் போகுது, இந்தோனேஷியா போகுது, தாய்லாந்து போகுது, ஜிபூத்தி போகுது, கென்யா போகுது, பங்களாதேஷ் அகெயின், ஹாங்காங், பங்களாதேஷ், கென்யா, இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, பஹ்ரைன், இந்தோனேஷியா, மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. 36 நாடுக்கு ஆண்கள் இல்லை, பெண்கள் மஸ்தூரத் போகிறாங்க. அதுதான் லோவஸ்ட் 2 month. சரியா? அது இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், யார் யார் அது மஷூராக்கு பெய்தி அடுத்த எல்லாத்துக்கும் விட முக்கியமான அம்சம், இது 156 ஜமாத்து 30 நிமிஷத்தில் ஃபைனலைஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் 30 minutes. நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் டைமிங். எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, எங்கள் நாட்டுக்கு போகிறீங்க, அப்ரூவ்ட். அங்கே அப்ரூவல் கொடுக்குறது தான் பண்ணேன் சாத் மௌலானா. அப்ரூவ்ட் 156 ஜமாத்தை 30 நிமிஷத்தில் ஃபைனலைஸ் பண்ணால். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஜோடு எவ்வளோ விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டியது. 156 ஜமாத்து 30 நிமிஷம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, அது மஷூராக்கு சொன்னார், யார் அது மஷூராக்கு போகிறாங்களோ அது 154 ஜமாத்தும் எங்கெங்கே நாட்டுக்கு போய்த்து உழைப்பு செய்கிறாங்களோ, என்னென்ன மாற்றங்கள் உருவாகுதோ அத்தனை கூலியும் அதை மஷூராக்கு இந்தவங்களுக்கு வருமா. எப்படி அசான் சொல்ல போகல சாபாக்கள் இருந்தாங்க தானே கொஞ்சம் பேர், அது மஷூரில் இன்றைக்கு எங்கெங்கே பள்ளியில் எத்தனை பில்லியன் அசான் சொல்லுதோ அத்தனை பில்லியன் நன்மை அது சாபாக்களுக்கு போகுது. அதே மாதிரி மஷாலா நாங்களும் மீண்டும் அல்ஹம்துலில்லாஹ் அது அத்தனை மஷூராக யார் இருந்தாங்களோ அது 156 ஜமாத்தும் உழைப்பு செய்கிற நன்மை கிடைக்கும். ஸோ இன்ஷால்லா நியத்து வைங்க எல்லாரும். இன்ஷால்லா அந்த மஷூராக அடுத்த 17, 18, 19 அக்டோபரில் நடக்குது. இன்ஷால்லா ஈஸியாக உங்களுக்கு அதில் நன்மைகள் எடுத்துக்கொள்ளும் இன்ஷால்லா. ரைட். கடைசியில் அமிசாப் சொன்னார், பயானில் நிறைய விஷயம் சொன்னாங்க. சாத் மௌலானா நிறைய விஷயம் சொன்னார். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். அவர் பயானில் சொன்ன முக்கியமான விஷயம் இது நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் உழைப்பு செய்கிறார்கள். சாத் மௌலானா கிட்ட நான் வார நாளில் சுப பயானில் சொன்னார். அவர்கிட்ட ஒரு வேறு அமைப்பிட ஒரு லீடர் ஒன்று வந்தார். வேறு அமைப்பிட லீடர் ஒன்று வந்து சொன்னாராம், பெரிய அமைப்பில் இருக்கிற ஒத்தட்ட ஐலோத் லீடர் உண்டு வந்து சாத் மௌலானா சொன்னாராம், தப்லீக் என்னமோ பிரச்சனைக்குதாமே என்று சொல்லி சொன்னாராம். தப்லீக் என்னமோ பிரச்சனைக்குதாமே அப்படின்னு சொன்னாராம். சாத் மௌலானா சொன்னாராம், எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. இன்றைக்கு எங்களோட முஸ்லீம்கள் எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு முறுத்ததாகி கொண்டு இருக்கிறான். எங்கட ஏகும் மௌலானா சொல்கிறாங்க, இன்றைக்கு கேம்பெயின் ஒன்று பெய்து கொண்டு இருக்குது, அல்லாஹ் ஜல்லஜல்லாஹு அவன் நீக்கிறானா என்று ஸ்டூடெண்ட்டை தலையை குழப்புற கேம்பெயின் உண்டு உலகத்தில் வெஸ்டர்ன் நாட்டில் பெய்து கொண்டிருக்குது. இன்றைக்கு பெய்து முஸ்லீம்களோட கஸ்து பெய்து கேட்குறாங்களா, அப்படி ஒன்று ஈக்குதா, இதை நம்பேலுமான்னு முஸ்லீம்கள் கேட்குறாங்களா கேள்வி. அமெரிக்காவில் கஸ்து போனால், வெஸ்டர்ன் நாட்டில் கண்டு போனால், அப்படி ஒரு கான்செப்ட் இன்றைக்கு பரவி கொண்டு இருக்குது. அவர் சொன்னார், எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, அது எத்தனையோ முஸ்லீம்கள் முர்த்ததாகி கொண்டு போகிறாங்க, இந்த முஸ்லீம்களை எப்படி நரகத்துலேருந்து காப்பாற்றுறன்ற பிரச்சனையை தவிர எங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை, வேறு பிரச்சனையை பற்றி எங்களுக்கு யோசிக்க டைமும் இல்லைன்றார். அவரோட மீனிங் என்னென்னா, அதை பற்றி நீங்கள் பேசி டைமை வேஸ்ட்டாகவே வேணாம், அதுவளை பற்றி எங்களுக்கு பேச டைமும் இல்லை, எங்களுக்கு வேறு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேறு என்ன சரி ஒரு நோக்கத்தில் இதை நிஜாமுடீனுக்கு வாரீங்க உம்மத்திட கவலையை தவிர வேறு என்ன சரி நோக்கத்துக்கு நிஜாமுடீனில் வாரேன்டா நீங்கள் வரவே வர வேண்டாம். நீங்கள் வாரேன்டா இது 4 செவத்துக்குள்ளே நீங்கள் உம்மத்திட கவலையை சுமந்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய விஷயம் பயானில் சொன்னார். அவர் முழு பயானும் மைத்தாய்க்கிற, அடுத்தவங்களோட குறை பார்க்கக்கூடாது, இது உழைப்பு செய்கிறாக்கள், அடுத்து உம்மத்தை எப்படி ஒத்துமை ஆகிக்கணும், பெரிய டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியுமே. 2.5 hour 3 hour போவோம் வெளில சுப பயான், அதெல்லாம் சொல்ல போனால் டைம் இல்லை. முக்கியமாக சொன்னாங்க அடுத்தவங்களோட குறை பார்க்குற விஷயம், இது உழைப்பை யார் குறை பார்ப்பாங்களோ இது உழைப்பை செய்யவே இல்லை. அடுத்தவங்களோட குறை பார்க்குறதுக்கு எங்களுக்கு எந்த விதத்துலேயும் அனுமதி இல்லை. அதை மட்டும் 2.5 hour ஒவ்வொரு சஹாபாக்களோட சம்பவங்கள் எடுத்து அவர் அனலைஸ் பண்ணி சொன்னார். அடுத்த முக்கியமாக சொன்னார், நாங்கள் எங்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட உதவி வரவே வராது. 3 விஷயம் சொன்னார். ஒன்று தௌவத், ஒன்று சுன்னத், இன்னொன்று ஒத்துமை. இந்த 3ம் இல்லைன்னா ரப்போட உதவி எங்களுக்கு வரவே வராது. ஸோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக உழைப்பு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஏரியல் வியூவில் பார்த்தேன்டா அதில் எல்லா அவுலியாக்கள் சுற்றி கொண்டீங்கள ஒரு கருப்பாடு சுற்றி கொண்டு பார்த்த கருப்பாடு தான் நான் சம்பந்தமே இல்லாமல் தான் அங்கே போனேன். ஸோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யணும் எங்களை எல்லாருக்கும் போகிறதுக்கு.